எஸ்எஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புக் அண்ட் ஆத்தரில் ஆட்டோபயோகிராஃபி எழுதுனவங்களோட முக்கியமான பர்சனாலிட்டிஸ் யாரெல்லாம் இருக்கா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ புக் அண்ட் ஆத்தரில் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் ஆட்டோபயோகிராஃபி அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி. எல்லோரும் தமிழில் நோட்ஸ் கேட்டீங்க. ஆக்சுவலாக புக்கு நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் கொடுப்பாங்க. அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுக்குறேன். அடுத்து வர்ற எல்லாமே பைலிங்குவலில் கொடுப்போம். சரிங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் உண்மையினாலே காந்தி. சரிங்களா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ட்ரூத்து உண்மை காந்தி. ரெண்டாவது ஆட்டோபயோகிராஃபி. இது இன்னொன்று வேறு எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா டுவர்ட் ஃப்ரீடம். சரிங்களா? டுவர்ட் ஃப்ரீடம் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இப்போ நேருவோட ஆட்டோபயோகிராஃபி பேர் ஆனால் ஆட்டோபயோகிராஃபியாகவே எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் எ விசா எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் எழுதுறப்ப நிறையா நெருக்கடி இருந்துச்சு, வெளிநாட்டுக்கு போகணும், எப்படியாவது தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிடலான்னு யோசிச்சாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட்டிங் ஃபார் எ விசா. சரிங்களா? விசா. அடுத்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஏபிஜே அப்துல் கலாம், விங்ஸ் ஆஃப் ஃபயர். சரியா? அக்னி சிறகுகள் அப்படின்ற புக்கை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். சரிங்களா? ஏபிஜே அப்துல் கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்கே அத்வானி அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் பெரிய ஆளாக இருந்தவர். சரிங்களா? அவரோடது பார்த்தீங்க அப்படின்னா மை கண்ட்ரி மை லைஃப். சரிங்களா? மை கண்ட்ரி மை லைஃப், என்னோட நாடு என்னோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி புக்கு எழுதியிருக்காரு. மை கண்ட்ரி மை லைஃப் அப்படின்னு எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்கே அத்வானி. அடுத்தது அபினவ் பிந்த்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி சுடும் வீரர். சரிங்களா? ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபினவ் பிந்த்ரா. அதனாலேயே ஷாட் அட் ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஷூட்டு ஆர் ஷாட். சரிங்களா? அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அபினவ் பிந்த்ரா. அடுத்தது மேரிகோம், குத்துச்சண்டை வீராங்கனை. சரிங்களா? குத்துச்சண்டை வீராங்கனை. அன்பிரேக்கபிள், உடைக்கவே முடியாது. சரிங்களா? அன்பிரேக்கபிள். மேரிகோம் அன்பிரேக்கபிள். சரிங்களா? அன்பிரேக்கபிள். மேரிகோமை அன்பிரேக் பண்ண முடியாது. ரெண்டையும் சேர்த்து படிங்க, மறக்காது. அபினவ் பிந்த்ரா ஷாட்டு. சரிங்களா? மேரிகோம் அன்பிரேக்கபிள். அடுத்தது பிடி உஷா. உங்களுக்கு தெரியும் பிடி உஷா யார் அப்படின்ட்டு. ஒரு அத்லட்டு, ரன்னிங் ரேஸ் ஓடக்கூடியவங்க. அவங்களோட புக்கு பேர் கோல்டன் கேர்ள். பிடி உஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கேர்ள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மில்கா சிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அத்லட்டு. த ரேஸ் ஆஃப் மை லைஃப். ரேஸு. சரியா? ரேஸ் மில்கா சிங். சரியா? சேர்த்து படிச்சிருங்க. ரேஸ் மில்கா சிங். அடுத்தது யுவராஜ் சிங் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? கிரிக்கெட் பிளேயர். டெஸ்ட் மேட்ச்சு. சரிங்களா? த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப். மை கண்ட்ரி மை லைஃபு அத்வானி. சரிங்களா? யுவராஜ் சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப். டெஸ்ட் கிரிக்கெட் விளாடுறாரு யுவராஜ் சிங்கு. த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப். அடுத்தது சச்சின் டெண்டுல்கர், பிளேயிங் இட் மை வே. எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான் சச்சின் டெண்டுல்கர். பிளேயிங் இட் மை வே. சரிங்களா? அவரோட வழியிலே அவர் விளாடுறாரு. பிளேயிங் இட் மை வே சச்சின் டெண்டுல்கர். கபில் தேவ் அடுத்ததும் கிரிக்கெட் பிளேயர் தான். ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். சரிங்களா? ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். கபில் தேவ் ஸ்ட்ரைட்டில் தான் நிற்பார். சரிங்களா? ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட்டு கபில் தேவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுனில் கவாஸ்கர். சன்னி டே சன். சரிங்களா? சன். இப்போ சுனில் கவாஸ்கரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னி டே அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. சரிங்களா? சுனில் கவாஸ்கர் சன்னுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 281. சரி, அதை வச்சு தான் எழுதியிருக்காரு. 281 அண்டு பியாண்ட். சரிங்களா? 281 அண்டு பியாண்ட். அடுத்தது மேஜர் தயான் சந்த்.
தயான் சந்த் வந்து ஃபேமஸ் ஹாக்கி பிளேயர். அவர் கோல் நிறைய அடிச்சிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தயான் சந்த் கோல். சரியா, தயான் சந்த் கோல். டெண்டுல்கரை பொறுத்தளவு பிளேயிங் இட் மை வே. கபில் தேவ் ஸ்டேட்டில் தான் அனுப்பார், ஸ்டேட் ஃப்ரம் த ஹார்ட். சுனில் கவாஸ்கரில் சுனிலில் SUN சன்னு. அதே மாதிரி சன்னி டேஸ். சரிங்களா, சன்னி டேஸ் SUN. VVS லக்ஷ்மணோட ஹையஸ்ட் ஸ்கோரு 281, இங்கேயும் 281. தயான் சந்த் நிறையா கோல் அடிச்சிருக்காரு. சரிங்களா, தயான் சந்த் நிறைய கோல் அடிச்சிருக்காரு. சரி, நெக்ஸ்ட் ஒன். சானியா மிர்சா ஏஸ் அகென்ஸ்ட் ஆட்ஸ். சரிங்களா, ஏஸ் அடிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா தவ்வி இப்படி அடிக்கிறது தான். சரிங்களா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டென்னிஸ் விளாட்றப்ப ஏஸ் அடிக்கிறாங்க. ஏஸ் அகென்ஸ்ட் ஆட்ஸ். அடுத்து சாய்னா நேவல். சாய்னா நேவல் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் டு வின் மை லைஃப் ஆன் அண்ட் ஆஃப் கோர்ட். ஆன் அண்டு ஆஃப் கோர்ட், என்னோடய வாழ்க்கை ஜெயிக்கணும். சரிங்களா, அது கோர்ட்லேயும் சரி, அதாவது கோர்ட்டுன்றது இங்கே விளாடுற இடம், மைதானம். சரியா, கோர்ட்லேயும் சரி, கோர்ட்டை விட்டு வெளியிலையும் சரி என்னோடய லைஃப் ஜெயிக்கணும். ஆன் ஆஃப் சாய்னா நேவால். சரிங்களா, ஆன் ஆஃப் சாய்னா நேவால். அடுத்தது கோபிச்சந்த், புல்லேலா கோபிச்சந்த். புல்லேலா கோபிச்சந்த் பார்த்தீங்க அப்படின்னா த வேர்ல்டு பெனித் ஹிஸ் ஃபீட். சரிங்களா, புல்லேலா கோபிச்சந்த். புல் எங்கே இருக்கும் அப்படின்னா காலுக்கு அடியில் இருக்கும், ஃபீட்டு. சரியா, ஃபீட்டுன்றது பாதம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காலுக்கு அடியில் புல் இருக்கும். புல்லேலா கோபிச்சந்த் ஃபீட்டு. ஐ ஆம் நோ மிஸ்ஸை. சரிங்களா, ஐ ஆம் நோ மீசை. சோனு சூட், இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டர். சரிங்களா, ஒஸ்தி படத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிச்சிருப்பார், வில்லனாக வருவார். அவருக்கு மீசை இருக்காது. அதனால் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஐ ஆம் நோ மீசை. சரிங்களா, புரியுதா? மீசை இல்லை, நோ மீசை. சோனு சந்த் மீசை. அடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆத்மகா ஹாந்தா. சரிங்களா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆத்மார்த்தமாக இருந்தார். ஆத்மகா காந்தா. சரிங்களா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆத்மதா காந்தா. சரி, அடுத்தது ஹரிவானிஸ் ராய் பச்சன். சரிங்களா, ஹரிவானிஸ் ராய் பச்சன் இன் த ஆஃப்டர்நூன் ஆஃப் டைம். ஆஃப்டர்நூன் ஆஃப் டைம். சரிங்களா, ஹரிவான்ஸ் ராய் பச்சன் த ஆஃப்டர்நூன் ஆஃப் டைம். அடுத்து சரத் பவர், ஆன் மை டேர்ம்ஸ். சரத் பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டராக மகாராஷ்டிராவில் இருந்தவர். ஆன் மை டேர்ம்ஸ் ஃப்ரம் த கிராஸ் ரூட்ஸ் டு த காரிடர்ஸ் ஆஃப் பவர். சரத் பவர் பவர். சரிங்களா, சரத் பவர் பவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து RK லக்ஷ்மன் த டனல் ஆஃப் டைம். த டனல் ஆஃப் டைம் RK லக்ஷ்மன். VVS லக்ஷ்மன்றது 281 ஞாபகம் வச்சுக்கோங்க. RK லக்ஷ்மன்றது என்ன அப்படின்னா த டனல் ஆஃப் டைம். அடுத்தது சௌரவ் தக்கால். சௌரவ் தக்காலை பொறுத்தளவு தக்கால் அகாடா. தக்கால் அகாடா த ஆத்தரைஸ்டு பயோகிராஃபி ஆஃப் மகாவீர் சிங் போகத். சரியா, த ஆத்தரைஸ்டு பயோகிராஃபி ஆஃப் மகாவீர் சிங் போகத். சரிங்களா, அகாடா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, தக்கல் அகாடா. அடுத்தது சீதாராம் கோயல், ஹவு ஐ பிகேம் ஏ ஹிந்து. சரியா, சீதா ஹிந்து. சீதா ராமு ரெண்டு பேருமே ஹிந்து. ஹவு ஐ பிகேம் ஏ ஹிந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ பவர்னா பவர். ஹரிஷ் ராய் பச்சனுக்கு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆஃப்டர்நூன் ஆஃப் டைம். சரத் பவாருக்கு பவர், பவரு பவர். அடுத்து RK லக்ஷ்மன் டனல் ஆஃப் டைம். சௌரவ் தக்கல் அக்காடா, தக்கல்னா அக்காடா. அடுத்தது ஹவு ஐ பிகேம் ஏ ஹிந்து. சீதாவும் ராமும் ஹிந்து. சரியா, ஹவு ஐ பிகேம் ஹிந்து. அடுத்தது குஷ்வந்த் சிங், ட்ரூத் லவ் அண்ட் லிட்டில் மேலிஸ். சரியா, ட்ரூத் கமா லவ் அண்ட் எ லிட்டில் மேலிஸ். சரிங்களா, குஷ்வந்த் சிங் ட்ரூத் லவ் அண்டு எ லிட்டில் மேலிஸ். அடுத்து இந்தர் குமார் குஜரால், IK குஜரால்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். மேட்டர்ஸ் ஆஃப் டிஸ்கிரிஷன். சரிங்களா, மேட்டர்ஸ் ஆஃப் டிஸ்கிரிஷன். அடுத்து விஜய்குமார் சிங், கரேஜ் அண்டு கன்விக்ஷன். சரியா, விஜய்குமார் சிங் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி மேனு, அதனால கரேஜாக இருப்பார். அண்டு கன்விக்ஷன். அடுத்து K நட்வர் சிங், ஒன் லைஃப் இஸ் நாட் எனஃப். ஒன் லைஃப் இஸ் நாட் எனஃப். நட்வர் சிங், ஒன் லைஃப் இஸ் நாட் எனஃப். இப்போ இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நட்டுவக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க.
அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை அடித்தாலும் சாகாது, தீயினால் பொசுக்குனா மட்டும்தான் சாகும். சரிங்களா? அப்போ அதுக்கு நிறைய லைஃப் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் லைஃப் இஸ் நாட் எனஃப். சரியா? கே நட்வர் சிங், ஒன் லைஃப் இஸ் நாட் எனஃப். அடுத்து ஈகே நாயனார், மை ஸ்ட்ரகிள்ஸ். ஈகே நாயனார், சரிங்களா? நாயனார், மை ஸ்ட்ரகிள்ஸ். அடுத்தது ஆத்மகாத்தா எழுதுனது யாரு அப்படின்னா அண்ணா சாண்டி. அண்ணா சாண்டின்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜ் இன் ஹைகோர்ட். சரிங்களா? கேரளாவில் திருவனந்தபுரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருப்பாங்க. சரிங்களா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜ் இன் ஹைகோர்ட். சரியா? ஆத்மகாந்தா. சரி, அடுத்தது பரமஹம்ச யோகானந்தா. யோகானந்தா யோகி, ஆட்டோபயோகிராஃபர் யோகி. சரிங்களா? இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா யோகா மெடிடேஷனில் புதுமை கொண்டு வந்தவர். பரமஹம்சா யோகானந்தா யோகி. சரிங்களா? அப்போ ஒரு பேரையுமே நம்ம மேட்ச் பண்ணி தான் படிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவிஷன் மாதிரி பார்த்துருங்க. ட்ரூத்து காந்தி. சரிங்களா? ஆட்டோபயோகிராஃபியாவே பேர் வச்சு எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அம்பேத்கர் வந்து எப்படா விசா கிடைக்கும் அப்படின்ட்டு இருந்தார், வெயிட்டிங் ஃபார் விசா. ஏபிஜே அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியும், விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள். எல்கே அத்வானி. சரிங்களா? எல்கே அத்வானின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துணை பிரதமராகவும் இருந்தவர். அதனால் அவர் கண்ட்ரி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுப்பற்றோடு இருப்பார். மை கண்ட்ரி மை லைஃப். சரிங்களா? மை கண்ட்ரி மை லைஃப். அதுக்கப்புறம் அபினவ் பிந்த்ரா ஷூட்டிங்கில் இருந்தவர், ஷார்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேரி கோமை பிரேக் பண்ணவே முடியாது, அன்பிரேக்கபிள். சரிங்களா? பிடி உஷா ஒரு கோல்டன் கேர்ள். மில்கா சிங் ரன்னிங் ரேஸு. சரியா? ரேஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, த ரேஸ் ஆஃப் மை லைஃப். யுவராஜ் சிங் டெஸ்ட் விளாண்டுட்டு இருக்காரு, த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப். அடுத்து சச்சின் டெண்டுல்கர் அவர் இஷ்டத்துக்கு தான் விளாடுவார், பிளேயிங் இட் மை வே. சரியா? கபில் தேவ் ஸ்ட்ரெயிட்டில் தான் நிற்பார், ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட். சுனில் கவாஸ்கர் சன்னி டேஸ். சரிங்களா? அடுத்து விவிஎஸ் லக்ஷ்மன் 281 ஸ்கோரு. சரிங்களா? 281 அண்ட் பியாண்ட். தயான் சந்த் நிறையா கோல் அடிச்சிருக்காரு, ஃபேமஸ் ஹாக்கி பிளேயர். அதுக்கப்புறம் சானியா மிர்சா டென்னிஸ் பிளேயர், ஏஸ் அடிக்கிறாங்க. சரிங்களா? ஏஸ் அகேன்ஸ்ட் ஆட்ஸ். சாய்னா நேவால் ஆன் ஆஃப். சரிங்களா? ஆன் ஆஃப் சாய்னா நேவால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லு காலுக்கடியில் தான் இருக்கும், ஃபீட்டு, த வேர்ல்டு பெனித் ஹிஸ் ஃபீட்டு. சரிங்களா? அடுத்து சோனு சூத்து. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி ஆக்டரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் உஸ்தியில் நடிச்சிருக்காருன்னு சொன்னேன், மீசை இருக்காது, அதனால் நோ மிசை. சரிங்களா? அப்போ ஐ ஆம் நோ மிசை. சரி, அடுத்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆத்மஹந்தா. சரிங்களா? ஆத்மஹந்தான்றதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, பின்னாடி சாண்டியோ எழுதியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஹரிவான்ஸ் ராய் பச்சானுக்கு மட்டும் ஆஃப்டர்நூன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஆஃப்டர்நூன் ஆஃப் டைம். அடுத்து சரத் பவர். சரிங்களா? சரத் பவர். அடுத்து ஆர்கே லக்ஷ்மன், டனல் ஆஃப் டைம். சரியா? ஆர்கே லக்ஷ்மன், டனல் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் சௌரவ் தக்கல் அகதா. அதுக்கப்புறம் சீதாராம் கோயல், சீதா ராம் ரெண்டு பேருமே ஹிந்து, ஹவு ஐ ஆம் பிகேம் ஹிந்து. அடுத்தது குஷ்வந்த் சிங், ட்ரூத், உண்மை மட்டும்தான் பேசுவார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூத்து, லவ் அண்ட் ஏ லிட்டில் மேலிஸ். அடுத்து ஐகே குஜரால், மேட்டர் ஆஃப் டிஸ்கிரிஷன். அதுக்கப்புறம் விஜயகுமார் சிங், இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோல்ஜர். சரிங்களா? ஆர்மி மேனு, கரேஜ் அண்டு கன்விக்ஷன். நட்வர் சிங்கு, நட்டுவக்காளியை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் லைஃப் இஸ் நாட் எனஃப், நிறைய லைஃப் வேணும். சரிங்களா? ஈகே நாயனார், மை ஸ்ட்ரகிள். சரியா? நாயனார், மை ஸ்ட்ரகிள். அடுத்தது அண்ணா சாண்டி, ஆத்மகாந்தா. சரிங்களா? அண்ணா ஆத்மகாந்தா. அதுக்கப்புறம் பரமஹம்ச யோகானந்தா யோகி, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி. இந்த அண்ணா சாண்டி வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஆட்டோபயோகிராஃபிஸ். சரிங்களா? இதை படிச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் புக்ஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக 2024-23 ரிலீஸ் ஆன புக்ஸு, இதை ஃபுல்லாகவே பார்த்து வச்சுக்குவோம். அடுத்த வீடியோ ஸ்டாட்டிக் ஜிகேல கரண்ட் அஃபேருக்கான புக்ஸ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.